இன்றைக்கி லாங் வீடியோவில் வரப்போகிறது வந்து பிரதான் மந்திரியோட ஸ்கீமுங்க. இது வந்து காப்பீடு ஸ்கீம் மாதிரி தான். இது வந்து பிரதமரோட ஸ்கீம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன லாபம் என்னன்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காப்பீடு தொகை வந்து 2 லட்சம் ரூபாங்க. வருட ப்ரீமியம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு விபத்து காப்பீடு. நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு அப்படியே அமௌண்ட் 2 லட்சத்தை கொடுத்துருவாங்க. இன்றே துவங்கிறது நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஸ்கீமில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் காசு போட்டு வச்சுக்கிட்டே வரணுங்க. பெரிய அமௌண்ட்டு போட போகிறது கிடையாது, ஒரு மினிமம் அமௌண்ட் தான் போட போகிறோம். ஆனால் நாளைக்கு இதால் நம்ம ஃபேமிலிக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. வருடத்துக்கே பாருங்கள், ப்ரீமியமுக்கு 20 ரூபா தான் கட்ட போகிறோம். வருடத்துக்கே ப்ரீமியம் இருக்குது பாருங்களேன், ப்ரீமியமுக்கு 20 ரூபா தான் கட்ட போகிறோம் போது எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஸ்கீம் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் SBI இருக்குன்னா போய் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்க. இதுக்குள்ளே தகுதி உள்ளவங்க வந்து பாருங்களேன், வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணுங்க. மினிமம் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 70 வயசு உட்பட்டவங்க தான் போட முடியும். வங்கி கணக்கில் ஒவ்வொரு வருடத்துக்கும் ப்ரீமியர் தொகையை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அவங்களே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற முறை இதில் இருக்குது. ப்ரீமியம் காலம் வந்து ஜூன் மாதம் 1 தேதியிலேருந்து இல்லை மே 30 வரைக்குள்ளே நீங்கள் வருஷம் இந்த டேட்டுக்குள்ளே காசு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நீங்கள் போட்டு வச்ச காசு அவங்களே ப்ரீமியமுக்கு எடுத்துப்பாங்க. ப்ரீமியம் செலுத்தும் முறைகள் பாருங்களேன். வங்கி கணக்கில் ப்ரீமியம் காசு போடுறது நேரடியாக வங்கி தானாகவே அதை கைப்பற்றிப்பாங்க. அது எப்படின்னா, அதை இப்போ நம்ம இப்போ இதுக்கு எப்படி உங்களுக்கு சொல்கிறது, இப்போ பேங்க்கில் ஒரு லோன் எடுத்துருக்கோன்னு நினச்சிக்கோங்க. ஒரு டேட் சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்களே அந்த டேட்டில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ஜூன் 1லேருந்து மே 31க்குள்ளே நீங்கள் காசு போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீமியம் தொகையை எடுத்து கட்டிக்கலாம். வங்கி சேமிப்பு கணக்கில் இருப்பு இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரீமியம் தொகை நம்ம கட்டணும்னு நினச்சிருப்போம், மறந்துருப்போம். ஒரு 20 ரூபான்ற பட்சத்துக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா நீங்கள் போட்டு வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம். வருஷத்துக்கே 20 ரூபான்னும் போது அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய காசு கிடையாதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே மாத இறுதிக்குள் அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரீமியம் கட்டுறதுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே வருஷம் கரெக்டாக கட்டினோம்னா தான் அந்த ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நடுவில் நம்ம காசுலாம் போட்டு வச்சோம்னா அந்த வருஷத்துக்குள்ளே ப்ரீமியம் எடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஃபைன் கட்டி திருப்பி அந்த ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விடணும். நம்ம ஆன் பண்ணி விட்டால் தான் திருப்பி அடுத்த வருஷத்துக்குள்ளே ப்ரீமியம் நம்மளால் கட்ட முடியும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. திட்டக்காலம் முடிந்தவுடனே காப்பீடு தொகை 2 லட்சம் வந்துடும் போலுக்காங்க. இதில் முக்கியமாக ஏன் போட சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு ஆண்டவ புண்ணியத்தில் எதுவும் நடக்கக்கூடாது. இப்படி வெளியே போகும்போது நமக்கு ஏதோ ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு ஏதோ ஒரு காலோ ஒரு கையோ போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து நமக்கு நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு தான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரீமியம் காசு ஒரு 20 ரூபான்றது நமக்கு ஒரு பெரிய காசு கிடையாதுங்க. வருஷத்துக்கு 20 ரூபான்ற போது அது நம்ம ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி தான். அதனால் அது ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆண்டவ புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் நடக்கவும் கூடாது. இப்படி நடந்துருச்சுன்னா அந்த வீடு எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படக்கூடாது. முக்கியமாக கஷ்டப்பட போகிறது பண விஷயந்தான். அதனால் பண விஷயத்துக்கு என்னும்போது ஒரு 20 ரூபா 20 ரூபா கட்டி வச்சோன்னு நினச்சிக்கோங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஆண்டவ புண்ணியத்தில் எதுவும் நடக்கக்கூடாதுங்க. ஒரு கையோ இல்லை ஒரு காலோ இல்லை ஏதோ ஒன்று போயிடுச்சு, இல்லை கண் பார்வை போயிடுச்சு, இல்லை ஒரு பக்கம் இழுத்துக்குது, இதை சொல்லாமல் பாருங்கள் பக்கவாதம் மாதிரி அந்த மாதிரிலாம் எதாவது ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மள்கிட்ட கஷ்டப்பட போது நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைங்களும் தாங்க. அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட்டு இதில் வருங்க. எதுவுமே நமக்கு நடக்கலனாலும் பரவாயில்லைங்க. ஒரு சேஃப்டிக்கு எப்போயுமே ஒரு வீட்டில் ஒரு இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம் இருக்குது பாருங்கள், அதில் போயினாலும் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு எனக்காவது உடம்பு சரியில்லைன்னு டக்குனு அதை கொண்டு போய் காமிச்சு நம்ம அவங்கள காப்பாற்றிடலாம். அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டிங்க இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதலமைச்சர் காப்பீடு திட்டம், இப்போ பிரதமர் காப்பீடு திட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ உங்கள் ரேஷன் கார்டு கொடுத்திங்கன்னா போதுங்க. மினிமம் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் நம்ம போயிட்டு வரதுக்கு செலவோ, இல்லை அங்கே அவங்க வாங்குறது ஒரு 50 ரூபா தான் வாங்குவாங்க. வீட்டுக்கே அந்த இதை அனுப்பி விட்ருவாங்க. கொஞ்சம் அலைய சோம்பேறித்தனப்படாமல் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறத அலட்சியம் காட்டாமல் அது ஒரு வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா சேஃப்டி. திடீர்னு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம பெரிய ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க கேட்பாங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்கீம் கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க, அதிலேருந்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கேட்குறாங்க, பிரதமர் காப்பீடு திட்டம்லாம் கேட்குறாங்க.
2லேயும் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இதை எடுத்து கொடுத்து நம்ம அன்னைக்கு நம்ம நிம்மதியாக வைத்திய செலவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வந்துடலாம். இல்லைன்னா கையிலேருந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் போகுதே நினச்சே நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திருப்பி அந்த கடன் வாங்கினதை திருப்பி அடைக்கணும், திருப்பி வீட்டு செலவெல்லாம் நம்ம ரொட்டீன் பார்க்கணும். அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து இது கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் SBI கிளை இருந்துச்சுன்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. ஒரு 20 ரூபான்றது நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு பேருக்கு ஒரு 20 ரூபான்ற மாதிரி கூட போட்டு வச்சுங்க. நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்குங்க. தேங்க்யூ.